வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் 2 ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் 5 மார்க் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Raghuram purchased 2000 equity shares at rupees 10 on 10/10/1997. The company offered him 500 bonus shares on 10/4/1998. He sold 500 bonus shares on 20/12/2022 at rupees 60 per share. Ascertain the taxable capital gain in the following situation. பாருங்க, ரகுராம்ன்றவர் 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 97ல். அவருக்கு பார்த்திங்கன்னா 98ல் 500 போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போனஸ் ஷேரை 2022ல் சேல் பண்ணுறாரு. அந்த 500 போனஸ் ஷேரை 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நமக்கு 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்மளை ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அசர்டெயின் த டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். ஓகே, இதுக்கு சிஐஐ இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 வாஸ் rupees 40,000. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2001ல் வந்து 40,000 சொல்லியிருக்காங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அதுக்கப்புறம் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 வாஸ் rupees 15,000. 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூனா கேபிட்டல் கெயின் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், அண்ட் 15,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூனா கேபிட்டல் கெயின் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த கேபிட்டல் கெயினில் வந்து இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து பர் ஷேருக்கு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொத்தமாக கொடுத்துருக்க இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம வந்து 2 விதமாக அசம்ஷன் வந்து கொடுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 ஷேர்ஸ்க்கு இதை 40,000 ருபீஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 2000 ப்ளஸ் இந்த 500 ரெண்டும் சேர்த்து 2500 ஷேர்ஸ்க்கு இந்த 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நமக்கு வந்து 1/4/2001க்கு முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுக்கணும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ்க்கு. ஆனால் அதுக்கப்புறம் டேட், ஐ மீன் 1/4/2001க்கு அப்புறமா இந்த போனஸ் ஷேர்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ காஸ்ட் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம், நில் தான் எடுக்கணும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ இந்த கேஸ் அப்படின்னும் போது போனஸ் ஷேர்ஸ் எப்போ கிடச்சிருக்கு பாருங்கள், 1/4/2098ல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து என்ன இதுக்கு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இந்த 40,000 அப்படியே எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இது மொத்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பர் ஷேரோட வேல்யூ கொடுக்கல. அப்போ நம்ம பர் ஷேரோட வேல்யூ எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணணும். ஓகே, அது வந்து இந்த 40,000 பிகாஸ் போனஸ் ஷேர்ஸை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் போனஸ் ஷேர்ஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற ஷேர்ஸ் தான் போனஸ் ஷேர்ஸ்ன்றது. அதனால தான் இந்த 40,000 வந்து நம்ம வந்து 2000 ஷேர்ஸோட வேல்யூன்னு எடுத்துக்கலாம், இல்லை 2500 ஷேர்ஸோட வேல்யூன்னு எடுத்துக்கலாம். 2 அசம்ஷன் படியும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எஸ், பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் இந்த 40,000 வந்து இந்த 2000 ப்ளஸ் 500 2500 ஷேர்ஸ்க்கும் 40,000 ருபீஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி போடலாம். எஸ், அப்போ பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் 500 2500, அப்போ 40,000 டிவைடட் பை 2500 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 16 ருபீஸ் வரும். ஓகே, அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 16 ருபீஸ் அப்படின்ற பேசிஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம் முதல்ல. ஓகே, பாருங்கள், சேல் ப்ரைஸ் போட்டுக்கலாம். போனஸ் ஷேர்ஸை சேல் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ 500 ஷேர்ஸ் 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. 500 × 60, ஓகே, 30,000. இப்போ இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணணும், அதுக்கு இண்டெக்ஸ் பண்ணணும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சி. ஓகே, இப்போ 500 ஷேர்ஸ் இன்ட்டு 16 இன்ட்டு இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2022-23க்கு 331 டிவைடட் பை 100. இதுதான் வந்து 1/4/2001 வருது. அதனால் நம்ம வந்து அதை டிவைடட் பை 100 போடுறோம். பாருங்கள், இந்த 16 எப்படி வந்தது தெரிஞ்சுதா? 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த 40,000 டிவைடட் பை 2000 ப்ளஸ் 500 2500 ஷேர்ஸ்க்கு, அப்போ 16 கிடைக்கிது. ஓகே, அப்போ அதை போட்டோன்னா 26,480 வருது. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா
கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 3520. இப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 15,000 வச்சு போடலாம். இங்கே இது 40 வச்சு போட்டோம் இல்லையா, இது இப்போ 15 வச்சு போடலாம். 15 வச்சு போட்டாலும் சேல் கன்சிட்ரேஷன் அதே தான். சேல் கன்சிட்ரேஷன் எழுதிக்கலாமா, 500 × 60 தான் போட்டாச்சு. அடுத்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போடும்போது 15,000 டிவைடட் பை 2,500, அது எவ்வளோ வருது, 6 வரும். ஓகே, அப்போ 500 × 6 × 331 டிவைடட் பை 100 பார்த்தீங்கன்னா 9,930. 30,000ல் 9,930 போயிடுச்சுன்னா பாருங்கள், கேபிட்டல் கெயின் 20,070. புரியுதா? இது ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இந்த 40,000ன்றது 2,500 ஷேர்ஸோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஓகே, எஸ். இப்போ இந்த 40,000 2,000 அப்படின்ற ஷேர்ஸ்க்கு வச்சு போடலாம். பிகாஸ் போனஸ் ஷேர்ன்றது பைசா கொடுத்து வாங்க போகிறது இல்லை. ஓகே, அதனால 2,000 ஷேர்ஸ்க்கு இந்த 40,000 வச்சு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 2,000 அப்படின்னும் போது 40,000 டிவைடட் பை 2,000 போட்டோன்னா 20 வருது. அப்போ 500 × 20 × 331 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 33,100 வருது. அப்போ அதில் வந்து கேபிட்டல் கெயின் 3,100 வருது. ஓகே, 15,000க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 20,070. இப்போ மிஸ்டர்ஸ் அமர்நாத் received the following gift during the previous year 22-23. Compute his taxable income from other sources. இப்போ பார்த்தீங்கன்னா அமர்நாத்தோட கிஃப்டெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காரு. யார் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கார் பாருங்கள். ₹22,000 as gift from his brother, ₹10,000 as gift from his mother, ₹30,000 as gift from his friend, ₹40,000 as gift from his neighbor, ₹1 lakh as gift by a will from his grandfather. இப்போ பார்த்தீங்கன்னா gift பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேட்டிவ் கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸம்டட். ஓகே, ரிலேட்டிவ்ன்றது யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்தாச்சு. அதில் வந்து ரிலேட்டிவ்ன்றது நமக்கு நார்மலாகவே தெரிஞ்ச ரிலேட்டிவ் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா பிரதர், சிஸ்டர், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இல்லையா. இது வந்து ஸ்பௌஸோட பிரதர், சிஸ்டர், ஓகே, ஸ்பௌஸோட மதர், ஓகே, அப்புறம் வந்து அவங்களோட வந்து கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. அதெல்லாமும் ரிலேட்டிவ் கேட்டகரியில் தான் வரும். அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே ரிலேட்டிவ்ன்றது இந்த பிரதர்ன்றது ரிலேட்டிவ் தான், மதர்ன்றது ரிலேட்டிவ் தான், கிராண்ட் ஃபாதர்ன்றது ரிலேட்டிவ் தான். ஓகே, அப்போ இவங்கக்கிட்டேருந்து வாங்கின கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஓகே, அப்போ பார்த்தோன்னா 22,000 கிஃப்ட் ஃப்ரம் ஹிஸ் பிரதர் எக்ஸம்டட் தான். ஓகே, பாருங்கள், கிஃப்ட் ஃப்ரம் பிரதர் எக்ஸம்டட், கிஃப்ட் ஃப்ரம் மதர் அதுவும் எக்ஸம்டட், அண்ட் கிஃப்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட் இருக்குது 30,000, இது டேக்ஸபிள். ஓகே, ரிலேட்டிவில் ஃப்ரெண்டு வரமாட்டாங்க, அதனால் இட் இஸ் டேக்ஸபிள். பாருங்கள், 30,000 டேக்ஸபிளில் போட்டிருக்கோம். அப்புறம் ₹40,000 as கிஃப்ட் ஃப்ரம் ஹிஸ் நெய்பர்கிட்டேருந்து 40,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க கிஃப்டாக. அதுவுமே பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் தான். ஏன்னா நெய்பரும் நம்ம ரிலேட்டிவில் வரமாட்டாங்க. ஓகே, அதனால் அதையும் டேக்ஸபிள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ₹1 lakh as gift by a will from his grandfather. கிராண்ட்ஃபாதர் வந்து வில் மூலமாக 1 lakh கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ அது பார்த்திங்கன்னா கிராண்ட்ஃபாதரும் ரிலேட்டிவ் தான். அப்போ அதுவுமே நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸம்ட் தான் ஆகிடும். ஓகே, கிஃப்ட் ஃப்ரம் கிராண்ட்ஃபாதர் பை வில் எக்ஸம்டட். இப்போ டேக்ஸபிள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 + 40 70,000 தான் டேக்ஸபிள். ஓகேவா? அப்போ இந்த கிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் கிஃப்டாக இருக்கும், மூவபிள், இம்மூவபிள், அது மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. அதோட ப்ரொவிஷன்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கிஃப்ட் ட்ரீட்மெண்ட்லாம். அண்ட் ரிலேட்டிவ்ன்றது யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற அமௌண்ட் டேக்ஸபிளாக இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுவே வந்து நான் ரிலேட்டிவ், அதாவது ரிலேட்டிவ் இல்லை, நம்ம வாங்குகிற கிஃப்ட்டு ரிலேட்டிவ் கிட்டேருந்து இல்லை, வேறு இந்த மாதிரி ஃப்ரெண்டு, நெய்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் 50,000 இருந்துச்சுன்னா எக்ஸம்டட், அதுக்கு மேலே போனால் தான் அதுவும் டேக்ஸபிள். இந்த கேஸில் பார்க்கும்போது 30 + 40 இது 70 ஆயிடுச்சு இல்லையா. அக்ரிகேட்டுன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான், இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் பார்க்கக்கூடாது. கிஃப்ட் ஃப்ரம் ஃப்ரெண்டு 50,000க்கு மேலே இல்லை,
அதனால் இது எக்ஸம்டட் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, கிஃப்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட் நெய்பர் ரெண்டுத்தையும் சேர்த்து அக்ரிகேட் அமௌண்ட் வந்து 50,000க்கு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் டேக்ஸபிள். இதுவே 50,000க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸம்டட். ரிலேட்டிவ் கிட்டேருந்து வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் எக்ஸம்டட். இதுவே நான் ரிலேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அப் டு 50,000 இட் இஸ் எக்ஸம்டட். அதுக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் டேக்ஸபிள். ஓகே, அதனால தான் இங்கே 70,000 இஸ் டேக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அமர்நாத். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 22-23. Amount won from lottery 80,000, betting on horse racing 8,000, amount received from lottery 63,000, betting on horse racing 42,000, income from lottery rupees 1,800, betting on horse racing 1,000. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லாட்டரி வின்னிங்கும் அண்ட் ஹார்ஸ் ரேஸ் வின்னிங்கும் தான் இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம இதை ட்ரீட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பார்ட் ஏல கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஏ கிளாஸிஃபிகேஷனில் அமௌண்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் 1 கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் க்ராஸ் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோ அமௌண்ட்டு தான் வின் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் அதை அப்படியே நம்ம வந்து இன்கமாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அமௌண்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம் என்னென்னா டேக்ஸை சப்ராக்ட் பண்ண பிறகு அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு இந்த லாட்ரிக்கும் இந்த ஹார்ஸ் ரேசிங்க்கும் 63,000 42,000 வாங்குகிறாங்க. ஓகே, அந்த அமௌண்ட் 1ன்றது அவங்க வின் பண்ண மணி, வின் பண்ண அமௌண்ட்டு. ஓகே, கிராஸ் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் ரிசீவ்டுன்றது என்னென்னா கிராஸ் அமௌண்ட்லேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணி நெட் அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட் ரிசீவ்டுன்றது. வித்தியாசம் புரியுதா? அது கிராஸ், இது நெட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக இதுவும் பார்த்திங்கன்னா கிராஸ் அமௌண்ட்டு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், நமக்கு இன்கம் எவ்வளோன்னு தேவை. அந்த இன்கம்ன்றது என்னென்னா கிராஸ் அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெட் இருந்துச்சு அப்படின்னா அதை கிராஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இன்கம் வந்திருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். எஸ், இப்போ போடலாமா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரியோட அமௌண்ட் வின்னிங் 80,000 அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, லாட்ரி வின்னிங் 80,000. பெட்டிங் ஆன் ஹார்ஸ் ரேசிங் இதுவும் அப்படியே போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 80 + 8 88,000 தான் இந்த ரிசீவ் பண்ணுறாங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக. அடுத்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது நெட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேஷுவல் இன்கம் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும். அதாவது லாட்ரி வின்னிங், ஹார்ஸ் ரேஸு இதெல்லாம் கேஷுவல் இன்கம். இதுக்கு டேக்ஸ் ரேட் எவ்வளவு அப்படின்னா 30%. அதாவது இங்கே கொடுத்துருக்க 63,000ன்றது 30% போக 70%ஓட வேல்யூ இது. ஓகே, கிராஸ்ன்றது 100%, டேக்ஸ்ன்றது 30%, நெட்டுன்றது அந்த 100ல் 30 போயிடுச்சுன்னா 70 தான் நெட்டு. இங்கே இருக்க 63,000ன்றது நெட் அமௌண்ட். அப்போ நம்ம இதை கிராஸ் அப் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறது? 63,000 × 100 / 70 பாருங்கள். ஓகே, 70ஓட வேல்யூ 63,000, 100ஓட வேல்யூ வேணும், ஏன்னா நமக்கு கிராஸ் அமௌண்ட் வேணும். அதனால் 63,000 × 100 / 70 போட்டோன்னா கிராஸ் வந்து 90,000. ஓகே, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்கிறது 90,000, ஆனால் ரிசீவ் பண்ணது 63,000 டேக்ஸ் போக. அதே மாதிரி தான் பெட்டிங் ஆன் ஹார்ஸ் ரேசிங் 42,000 இருக்கா, இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நெட் அமௌண்ட்டு தான், 30% டேக்ஸ் போன பிறகு. அப்போ 30% டேக்ஸ்க்கு முன்னாடி என்ன அமௌண்ட்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 42,000 × 100 / 70 பாருங்கள். 42,000 × 100 / 70 60,000 வந்துருச்சு. அப்போ மொத்தம் எவ்வளவு அப்படின்னா இது ஒரு 90, இது ஒரு 60, 1,50,000 தான் வின்னிங். ஓகே, அடுத்து தேர்ட் இது பார்த்திங்கன்னா லாட்ரி 1,800, இது கிராஸ் அமௌண்ட்டே தான். இதை நம்ம நெட்டு பண்ண வேண்டியது, கிராஸ் அப் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நெட் இருந்தால் மட்டும்தான் கிராஸ் அப் பண்ணணும். அப்போ 1,800 அப்படியே போட்டுக்கலாம். ஹார்ஸ் ரேஸ் பார்த்திங்கன்னா 1,000, இதுவும் அப்படியே போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 2,800. அப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 88 + 1,50,000 + 2,800 மொத்தமும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். எவ்வளோ பாருங்கள், 2,40,800. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். 5 மார்க் ரொம்ப சுலபமாக வாங்கிடலாம் இந்த சாப்டர் மூலமாக. எஸ்.
Mr. Desi deposited rupees 2 lakh each as fixed deposit in the name of his 3 children. தேசின்றவர் 2 lakh rupees வந்து அவரோட 3 children பேரில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் earned from that deposit during the previous year 22-23 was rupees 16,000 each. ஒவ்வொரு டெபாசிட்லும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 16,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. How will you treat the interest on fixed deposit? ஓகே, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிற இந்த 16,000 ஒரு குழந்தைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, தேசி டெபாசிட் பண்ணியிருக்காரு 3 பசங்க பேரில், அதுக்கு வந்து 3த்துக்குமே இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பேரண்ட்ஸோட இன்கமில் தான் கிளப் ஆகும். பேரண்ட்ஸ் இன் த சென்ஸ் ஃபாதர் மதர், இவங்க 2 பேரில் யாரோட இன்கம் ஹையராக இருக்கோ அவங்க இன்கமில் இது கிளப் ஆகும். இங்கே நமக்கு தேசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தேசியோட இதில் தான் இன்கமில் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் வந்து கிளப் ஆகும். ஏன்னா இது வந்து சில்ட்ரன் அப்படின்றதுனால மைனர். ஓகே, மைனருக்கு வந்து நமக்கு டேக்ஸபிலிட்டி கிடையாதுன்றதுனால இது பேரண்ட்ஸோட இன்கமில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இது 16,000 into 3. ஓகே, பாருங்கள் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 into 3 48,000. ஆனால் இந்த இன்கம் கிளப் ஆகுது இல்லையா, அதுக்கு ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டுக்கு 1,500 அப்படின்ற பேசிஸில் நம்ம வந்து இந்த கிளப் ஆகிற இன்கமுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் எத்தனை சைல்டுக்கு பண்ண முடியும் அப்படின்னா 2 சில்ட்ரனுக்கு தான் பண்ண முடியும். இங்கே வந்து 3 பேருக்கு டெபாசிட் இருந்திருக்கு, 3 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆனால் 2 பேருக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியும் எக்ஸம்ஷன். பாருங்கள், 1,500 into 2 3,000 rupees கிளைம் பண்ணலாம். அப்போ 48,000ல் 3,000 போயிடுச்சு அப்படின்னா 45,000 இன்கம் வந்து தேசியோட இன்கமோட கிளப்பாக. பாருங்கள், 45,000 தான் டேக்ஸபிள் இன்கம். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following details, ascertain the total income of Mr. Ganesan for the previous year 22-23. Salary of Mr. Ganesan, disabled person, is rupees 6 lakh. ஓகே, கணேசனோட இன்கம்மை அசிட்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கணேசன்றது யார் அப்படின்னா அவர் ஒரு டிசேபிள்டு பர்சன். அவருக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 6 lakh இன்கம், சேலரி இன்கம் வந்திருக்கு. He deposited rupees 30,000 in unrecognized provident fund. He paid LIC premium rupees 65,000 on a policy issued on 15/6/16 of rupees 5 lakh. He donated rupees 25,000 to National Children's Fund by check. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்கம் 6 lakh சேலரி இன்கம், அதில் வந்து அவர் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காரு அன்ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஒரு 30,000, எல்ஐசிக்கு ஒரு 65,000 ப்ரீமியம் கட்டுறாரு. பாலிசி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 5 lakh. ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா இவர் வந்து டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு வந்து 15% நமக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, 15% ஆர் இந்த 65,000, இது ரெண்டுத்தில் எது லெஸ்ஸோ, இதில் 15% இல்லை இந்த 65,000, இது ரெண்டுத்தில் எது லெஸ்ஸோ அதை 80Cயில் நம்ம கிளைம் பண்ணலாம். டொனேட் பண்ணியிருக்காரு சில்ட்ரன் ஃபண்டுக்கு, நேஷ்னல் ஃபண்டுக்கு, அது ஒரு 25,000, இதை 80Gயில் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் 80Uலேயே அவரால் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா இவர் டிசேபிள்டு பர்சன் அப்படின்றதுனால. எஸ், போடலாமா? பாருங்கள், முதல்ல சேலரி இன்கம் 6 lakh வாங்கியிருக்காரு, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சேலரி இன்கம் அப்படின்னும் போது நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, 50,000, அதை பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போயிடுச்சுன்னா நெட் சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,50,000. அதுதான் இங்கே டோட்டல் இன்கம். பிகாஸ் இவருக்கு வேறு எந்த சோர்ஸ்லேயும் இன்கம் இல்லை, வெறும் சேலரி இன்கம் மட்டும்தான். அதனால் டோட்டல் இன்கம் அண்ட் நெட் இன்கம் தான். ஓகே, அது மீன் நெட் சேலரி தான் டோட்டல் இன்கமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 80Cயில் கிளைம் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து 15% போட்டோம் அப்படின்னா நமக்கு 75,000 வரும், இல்லை 65,000 லெஸ். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 தான் லெஸ். ஸோ அதை தான் நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 80G படி இந்த 25,000 அப்படியே குவாலிஃபை ஆகுது, 25,000 100%. அப்போ அதை கிளைம் பண்ணலாம் 80Gயில். 80Uவில் பார்த்தீங்கன்னா 75,000 வந்து டிசேபிள்டு அப்படின்றதுனால அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகே,
இப்போ 3 டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியுது. 65 + 25 + 75 1,65,000. அப்போ 5,50,000ல் 1,65,000 போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு டேக்ஸபிள் எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். நெட் இன்கம், அதாவது டேக்ஸபிள் இன்கம் வந்து 3,85,000. ஓகே, ஈஸியாக இருக்குது இல்லையா ப்ராப்ளம்? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.